இந்த வசனம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு யார் சொன்னது அப்படின்லாம் தெரியல. அரசியல்ல விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, விளையாட்டுல எப்பயுமே அரசியல் வரக்கூடாது, இது ரெண்டுல எது ஒன்று நடந்தாலுமே அது ரெண்டுமே உருப்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேம்லையுமே அரசியல் அப்படின்றது இருந்தாலும் கூட கிரிக்கெட்ல மட்டும் அரசியலுக்குள்ள தான் கேம் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, திறமைகள் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் மாதிரியான பிளேயர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்தியன் டீம்ல இனம் கழிக்கிறது அப்படின்றது வந்துட்டு குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீரரா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆதரவா எக்கச்சக்கமான ரசிகர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்தா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் ஹர்ஷா போக்லேவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்தியாவுடைய முன்னாள் நட்சத்திர பிளேயர்கள் ஆரம்பிச்சு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் வி வாண்ட் பேக் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லியும் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவருக்கான ஆதரவு அலை அப்படின்றது எக்கச்சக்கமாக எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைச்சிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பிசிசிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க குழப்பத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும், அவரை வந்துட்டு இந்தியன் டீமில் வந்துட்டு இந்திய அணியினுடைய முகமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சிக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு பலிகடாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஸோ என்னதான் நடக்குது, ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் ஒதுக்கப்படுறாரு, சுப்மன் கில் ஏன் இந்தியனுடைய அடுத்த முகமாக கொண்டு வரதுக்காக துடிக்கிறாங்க பிசிசிஐ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டான T20 இருந்தாலும் சரி, இல்லை ஆசியன் கேம்ஸ்லேயே இருந்தாலும் சரி, ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஆசியன் கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனாக செயல்பட்டு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்தாரு. ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டான சீரியஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச்லையுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா T20 ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்தியன் அணியில அடுத்த முகமாக வந்துட்டு யார் இருக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படின்னு சொல்லி 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கிறதுனால அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கும் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் ஓடிஐல இருந்தும் போயிடுவாங்க. ஸோ இந்தியாவுடைய அடுத்த முகம் யாரு அப்படின்றதுக்கான தேடல் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கேப்டனா யார் வர போறாங்க, அடுத்து இந்த இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவரை இந்தியாவுடைய அடுத்த முகமா கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் இப்ப பிசிசிஐ ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா T20 இருந்தாலும் சரி, ODI இருந்தாலும் சரி, இது ரெண்டுலையுமே இலங்கைக்கு அகேன்ஸ்டான சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு துணை கேப்டன் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரை வந்துட்டு அடுத்த முகமா கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்ற முயற்சி இருக்கு இல்லையா, அது பச்சையா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். பட் இப்ப எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒருத்தரை நீங்க நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தருடைய கேரியர் இருக்கு இல்லையா, அதை மொத்தமா முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் வந்துட்டு பார்க்கும்போது 20 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு இது வரைக்கும் T20. சுப்மன் கில் வந்துட்டு 19 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. ஸோ அதுல 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் 1 சதமும், சுப்மன் கில் இருக்கார் இல்லையா அவர் 1 சதமும் விளையாடி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. செஞ்சுரி, ஆஃப் செஞ்சுரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் 3 ஆஃப் செஞ்சுரியும், ருத்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் 4 செஞ்சுரியுமே அடிச்சிருக்காரு, ஹாஃப் செஞ்சுரியா. ஒட்டுமொத்தமாக ரன் ஸ்கோர் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில் 505 ரன் தான் வந்துட்டு அடிச்சிருக்காரு. பட் ருத்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் 633 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏறக்குறைய சுப்மன் கில்லோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 100-120 ரன் பார்த்தோம் அப்படின்னா எச்சாவே அடிச்சு வச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா அவருக்கு 29.7 இருக்கு. பட் ருத்ராஜுக்கு 39.5 இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா அவர் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா அட்டாக் பண்ணி ஆடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய திறமையை முழுக்க வெளிக்காட்டி பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய இந்த முயற்சிகள் அப்படின்றது தான் பலரையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சுப்மன் கில்லோட கம்பேர் பண்ணும்போது ருத்ராஜ் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் T20 ஃபார்மேட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா டெஸ்ட்ல வந்துட்டு நம்பர் 3ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம T20க்கான அந்த ஆக்ரோஷம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது சுப்மன் கில்லுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றாரு, எல்லாமே வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு அவர் லீட் பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கம்பேரிவிட்லி அப்படின்னே சொல்லலாம். ருத்ராஜா இல்ல சுப்மன் கில்லா அப்படின்னு சொல்லி வரும்போது ருத்ராஜ் தான் வந்துட்டு பல முன்னாள் வீரர்களுடைய ஆப்ஷனா இருக்கு. பட் இந்த பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா
அவரை வந்துட்டு தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவரும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்துட்டு கோச் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு விஷயம், பட் கோச் ஆனதுக்கு அப்புறமா பண்றது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியும் பெரிய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த இலங்கை சீரியஸ்ல இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஏ மென்டாரா ஆஸ் ஏ ஹெட் கோச்சா பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இந்தியன் டீமோட ஜாயின் பண்றாரு. ஸோ அவர் ஜாயின் பண்ண போற ஃபர்ஸ்ட் சீரியஸ்லேயே இவ்வளோ பெரிய விவாதம் அப்படின்றது வெடிச்சிருக்குது. அவருக்கும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான யங் டேலண்ட்ஸ் ஐபிஎல் மூலமா உள்ள வராங்க. எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீரீஸ்ல ஒரே தொடர்ல வாய்ப்பு அப்படின்றது கொடுக்க முடியாதுதான், கரெக்ட் தான். பட் கண்டினியூஸா தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதான் எல்லாருடைய கொந்தளிப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடியுமே பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, கேகேஆர் டீமை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்துட்டு டீமுக்குள்ள கொண்டு வராரு, அவருடைய ஃபேவரட்ஸை டீமுக்குள்ள கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இலங்கை டீமுக்கு அகைன்ஸ்டான மேட்ச் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் வந்துட்டு கேப்டனா போட்டிருக்காரு, சுப்மன் கில்ல துணை கேப்டனா போட்டிருக்காரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆவேஷ் கான் முகேஷ் குமார் இந்த ரெண்டு பவுலர்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அடுத்த லீடிங் பவுலர்ஸா இருப்பாங்க. ஒரு பக்கத்துல முகேஷ் குமார் பார்த்தோம் அப்படின்னா முகமது ஷமி இருக்கார் இல்லையா, அப்புறம் வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணுவாரு. இன்னொரு பக்கத்துல ஆவேஷ் கான் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பால் பவுன்ஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய பிளேயர்ஸா இருந்தாலும் அவருடைய பாலுக்கு வந்துட்டு பயப்படுற மாதிரி ஒரு ரித்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா இருக்கார் இல்லையா, அவர் கேகேஆர் டீம்ல விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹர்ஷித் ராணா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓடிஐ டீமுக்குள்ள கௌதம் கம்பீர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பச்சையா அதுக்கு பின்னாடி கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இருக்காரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பவுலர்ஸை ஒதுக்கிட்டு டீம்ல இல்லாத இது வரைக்கும் ஸ்குவாட்ல இல்லாத ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருப்பார் இல்லையா, அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுல என்ன வந்துட்டு தப்பு இருக்கு, போஸ்டர் பாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய முகமா எம்எஸ் தோனி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இருந்தாரு. இன்னொரு அடுத்த காலகட்டத்தில் பார்க்கும்போது விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவர் இருந்தாரு. அதுக்கப்புறமா இப்ப ரோஹித் சர்மா இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடுத்த போஸ்டர் பாய் யாரு அப்படின்ற தேடல் வந்துட்டு இப்ப எலும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அடுத்து வந்து இந்தியன் டீம் இல்லையா, அடுத்த 10 வருஷத்துக்கு வந்துட்டு யார் லீட் பண்ண போறா, இந்த 3 ஃபார்மேட்லயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை தாக்கு பிடிச்சி நிற்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்துல கருத்துல வச்சுட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார் இல்லையா, அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபார்மேட்லயுமே விளையாடி இந்தியாவுடைய அடுத்த முகமா இருக்கிறதுக்கான தகுதி அப்படின்றது சுப்மன் கில்லுக்கு இருக்கு. அவர் வந்துட்டு இந்தியாவுடைய ரன் மிஷனா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்காக தான் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படுத்தி தரப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னொரு பக்கத்துல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டினுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T20 ஃபார்மேட்ல தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கக்கூடிய அதே பிசிசிஐ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ருத்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கே வந்துட்டு கேப்டன்ஷிப் பதவி அப்படின்றத கொடுக்கலாமே. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா T20க்கு ஒரு கேப்டன், வேர்ல்டு கப் இது லைக் ஓடிஐ இருக்கு இல்லையா, ஓடிஐக்கு ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி ஃபார்மேட்ஸ் இருந்துகிட்டு தானே இருக்கு, அப்படி கொடுத்து விளையாட வைக்கலாமே அப்படின்ற கேள்வியும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் விசஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ருத்ராஜ் கெய்க்வாட் இடம்பெறாம போனது இருக்கு இல்லையா, அது சரியா தப்பா, இல்லை சுப்மன் கில் மாதிரியான ஒரு ஆளுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளரக்கூடிய பிளேயருடைய கெரியர் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரியான முடிவுகள் அப்படின்றத பார்த்தோம்னா பிசிசிஐ எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.